இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரெடில்ஸில் இருக்கக்கூடிய காவாங்கரை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாரம் சனிக்கிழமை காலை 5 மணி முதல் 10 மணி வரைக்கும் நடைபெறுது. சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கேருந்து ஆடுகள் நிறைய சப்ளை ஆகுது. வாங்க இன்னைக்கு போயிட்டு விலை நிலவரத்தை பற்றி நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் இது செம்மறி ரக ஆடு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இது எந்த ஒரு ஆடுனா? இது எல்லாமே ஆந்திரா ஆடு தான். எவ்வளோண்ணா சொல்கிறீங்க ஜோடி? ஜோடி 19 ரூபா சொல்றீங்க. ஃபைனலா எவ்வளவு வந்தா நான் கொடுப்பீங்க? 16 ரூபா 17 ரூபா வந்தா கொடுப்பீங்க. நீங்க வியாபாரிங்களா எப்படின்னா? வியாபாரி தான். ஆந்திரால இருந்து ஆடுகள் எடுத்துட்டு வந்து இங்க சேல் பண்றீங்க. என்ன உங்க நம்பர் சொல்றீங்களாண்ணா? உங்க பேருண்ணா? வேலாயுதம். உங்க நம்பர்ண்ணா? 900 311 8734. உங்களுக்கு ஆடுகள் வேணும்னா சென்னை சரௌண்டிங்ல அண்ணனை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆடுகள் கிடைக்கும். நன்றி. இது எல்லாமே செம்மறி ரகம் பார்த்தீங்கன்னா ஆந்திரால இருந்து எடுத்துட்டு வராங்க. ஆந்திராவோட ஓங்கோல் குட்டிகள் இது எல்லாமே கறி பர்பஸ்க்காக எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது கறியும் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து 16,000 சொல்லியிருக்காரு. ஃபைனலாக எவ்வளோ வந்தா நான் கொடுப்பீங்க? 15 ரூபாய் வந்தா ஃபைனலா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஐயா பேர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டையா. வாரம் பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து ஆடுகள் செம்மறி ரக ஆடுகள் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வருவாரு. நீங்க வந்து சென்னை ரெட்டில்ஸ்ல இருக்கக்கூடிய காவாங்கரை சந்தைக்கு ஆட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வாரம் ஆடுகள் எடுத்துட்டு வருவாங்க. ஐயா கிட்ட வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். விலை வந்து கொஞ்சம் நீங்க பேசி கூட வாங்கிக்கலாம். எவ்வளவு ஆடுகள் விற்பனைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த வெள்ளாடுகள் ஜோடி எல்லாமே பாத்தீங்கன்னா 12,000 சொல்றாரு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா 11,000 வந்தா குடிச்சிடன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆடுகள் வாங்கும் போது பாருங்க எப்படி எல்லாம் பார்த்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் 5 ஆடுகள் எடுத்துட்டு வந்துறீங்க. இது எல்லாமே பெட்டாடா எப்படின்னா? எல்லாம் பெட்டாடு தான். என்ன ரேட் நான் சொல்றீங்க? எத்தனை பல்லு ஆடு இது எல்லாமே? 4 பல்லு ஆடு, 4 பல்லு 6 பல்லு ஆடு. எவ்வளவு ரேட் நான் சொல்றீங்க ஜோடி? ஜோடி 5 ரூபாய். ஃபைனலா எவ்வளவு வந்தா நான் கொடுப்பீங்க? 500 ரூபாய் தள்ளி 1000 ரூபாய் தள்ளி வந்தா ஃபைனலா கொடுத்துருவீங்க ஜோடி. எங்க இருந்து வருதுன்னா ஆடுகள் இதெல்லாம்? மாதர்பாக்கம். வாரம் எடுத்துட்டு வருவீங்களா ஆடுகள்? வாரம் எடுத்துட்டு வருவீங்க. உங்களுக்கு வந்து ஆடுகள் தேவைப்பட்டுச்சுன்னா வாரம் நீங்க ரெட்டில்ஸ் காவாங்கரை ஆட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். நான் 3 பொட்டாடு எடுத்துட்டு வந்துருக்கீங்க. இது எத்தனை பல்லு ஆடுனா? இது பல்லு தெரியலீங்களா? எவ்வளவு நான் சொல்றீங்க ரேட்டு? ரேட் எவ்வளவு சொல்றீங்க? 30 ரூபா 3 ஆடு. ஃபைனலா எவ்வளவு வந்தா நான் கொடுப்பீங்க? 25 வந்தா ஃபைனலா 3 ஆடு கொடுத்துருவீங்க. எங்க இருந்து நான் வந்து ஆடு? இங்க பக்கத்துல தான், பக்கத்து ஏரியா தான். ஓகேண்ணா. இந்த 3 ஆடு பாத்தீங்கன்னா ஃபைனலா 25 வந்தா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆடுகள் எத்தனை ஆடுகள் நான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நீங்க? நாங்களா 75 ஆடு. 75 ஆடு எடுத்துட்டு வந்துருக்கீங்க. என்ன மாதிரியான ரக ஆடுகள்னா எடுத்துட்டு வந்துருக்கீங்க சந்தைக்கு? 12,000 8,000. 12,000 8,000. ஜோடி எவ்வளவு வருதுண்ணா? எல்லாமே 24,000 25,000 24,000 25,000. என்ன மாதிரி ரக ஆடுங்கண்ணா? வெள்ளாடுங்களா இல்ல? வெள்ளாடுங்க. வெள்ளாடுகள் தான் நிறைய எடுத்துட்டு வந்துருக்கீங்க. இது வாரம் நீங்க எடுத்துட்டு வருவீங்களா? வாரம் வர்றோம். உங்க பேருண்ணா? செல்வராஜ். செல்வராஜ். உங்க நம்பர் சொல்றீங்களாண்ணா? சொல்லுங்க. 8 8 0 0 9 9 88 88 48 48 2 2 9 9 4 4. ஐயா வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எப்பவுமே ஆடுகள் கிடைக்கும். நீங்க எங்க இருந்து ஆடுகள் எடுத்துட்டு வரீங்க? ஆந்திரால இருந்து. ஆரம்பாக்கம். இங்க லோக்கல் ஆந்திரால இருந்து ஆடுகள் எடுத்துட்டு வரீங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. என்ன ஒரு ஆடு ஒண்ணு வாங்கிறீங்க. இது கடாவா பொட்டையாண்ணா? கடாவா. எவ்வளவு ரேட்னா சொன்னாங்க? 10,500 ரூபாய். 10,500 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க. என்ன பர்பஸ்ண்ணா? கறி கிடைக்கா இல்ல
கோயிலுக்கு வெட்டுறதுக்காக. எந்த ஊர்லேருந்து நான் வரீங்க? துருவாபுரி. ஓகே ஓகேண்ணா. இது ரேட் எப்படிண்ணா, ஓகேங்களா இல்லை? ஓகே தான். எத்தனை பல்லுண்ணா இது என்ன தெரியுங்களா? அனுபவம் இல்லை, அதனால வாங்கிறீங்க, சாமிக்காக வாங்கிறீங்க. ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சிருக்காங்க, விற்பனை முடிஞ்சு. நான் இது 3 ஆடு வாங்கியிருக்கீங்க, இதில் எத்தனை கடா எத்தனை பொட்டைண்ணா? 3மே பொட்டை தான். என்ன பர்பஸ்க்காக வாங்கிறீங்கண்ணா? இது வியாபாரத்துக்காக தான் வாங்கிறீங்க. எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? லோக்கல் ரெடில்ஸ் தான். என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணா இது 3 ஆடும்? ஒரு ஆடு 10,000 ரூபாய். ஒரு ஆடு 10,000 ரூபாய் மதிப்புல 3 ஆடு வாங்கியிருக்காங்க. இங்க வந்து நிறைய அளவுல பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து ஆடுகள் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. எல்லாமே கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 5ல இருந்து 6 மாசம் குட்டி இருக்கும். கறி மேல கரெக்டா இருக்கும் போல ஆடுகள். இது எல்லாமே இங்க பாருங்க, எல்லாமே ஆந்திரால இருந்து தான் வந்திருக்கு. சனிக்கிழமை சென்னை ரெட்டேரி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஆடுகள் வந்து அதிகமா வரும். அதே மாதிரி இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காவாங்கரை ஆட்டு சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து ஆடுகள் அதிக அளவுல எடுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க இன்னைக்கு வந்து நிலவரத்தை வந்து பார்க்கலாம். நான் இந்த ஆடு வாங்கிருக்கீங்க, இது கடவா பொட்டையாண்ணா? பொட்டைக்குட்டி. எதுக்குண்ணா, வளர்ப்புக்கா இல்லை எப்படிங்கண்ணா? வளர்ப்புக்கு தான். செனையா இருக்கா? காலி காலி செனையா இருக்குங்களா? எத்தனை பல்லுண்ணா இது? பல்லு தெரியல. நான் இந்த ஆடு வாங்கிட்டீங்களா இல்லை விற்பனைக்காண்ணா? வாங்கிட்டீங்களா? என்ன பர்பஸ்? நான் கறி கிடைக்கா? கறி கிடைக்குது. இங்கே வந்து ஆடுகள் வந்து கறி பர்பஸ்க்காக நிறைய வரதுனால வியாபாரிகள்கிட்ட விலையை வந்து கரெக்டாக கேட்டு தெரிஞ்சிக்க முடியல. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.